அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் படைப்பாளர்களை உருவாக்கவும், ஒருங்கிணைக்கவும் எழுத்து ஹலோ கேக்குதா இல்லையான்னு தெரியலையே. கேக்குது கேக்குது பேசுறா. கரெக்டா தான் இருக்குங்க உமா, கேரி ஆன். ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் படைப்பாளர்களை உருவாக்கவும், ஒருங்கிணைக்கவும் எழுத்து, பேச்சு போன்ற திறன்களில் தங்களை மேம்படுத்திக் கொண்டு உரையாடவும் உதவும் ஒரு அமைப்பாக ஈரோடு வாசல் அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அந்திமுற்றம் என்ற நிகழ்வு மாதந்தோறும் வார இறுதி நாட்களில் மாலை வேளையில் இணைய வழியாக அல்லது நேரடியாக நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் வாழ்வியல், இலக்கியம், அறிவியல், திரைப்படங்கள் போன்ற பல்வேறு தளங்களின் தலைப்புகளில் ஈரோடு வாசல் உறுப்பினர் அல்லது வெளிநபர்கள் பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றனர். நிகழ்வின் முடிவில் அன்றைய தலைப்பு குறித்த உரையாடல் பங்கு பெறுவோரை பல வகையிலும் செம்மைப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. அந்த வகையில் இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் ஈரோடு வாசலின் அந்திமுற்றம் நிகழ்வின் சார்பாக வரவேற்கிறோம். நிகழ்வின் முதலாவதாக வாசல் பட்டயம் வாசிக்க திருமதி கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படிப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒருங்கிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க கௌசல்யா மேடம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க ஸ்ரீவீனா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் முனைவர் கேப்டன் மைத்திலி அவர்களையும், செயலர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களையும், பொருளர் திருமதி சக்தி பிரகாஷ் அவர்களையும் இன்றைய அந்திமுற்ற நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒளிவும் இருளும் என்ற தலைப்பில் பேச உள்ள எழுத்தாளர் திருமதி யசோதா பழனிசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோடு வாசல் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும், ஆட்சிக்குழுவின் துணைத் தலைவர்கள், திட்ட இயக்குநர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஈரோடு வாசல் உறுப்பினர்களையும், இளம் வாசல் உறுப்பினர்களையும் மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கும் நட்புகளையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உமா கேக்கல. நன்றிங்க ஸ்ரீவீனாக்கா. இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய தாரணி தேவி அவர்களை அழைக்கிறேன். அழகிய மாலை பொழுதில் அந்திமுற்றத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொங்கு நடையும் கொஞ்சம் தமிழும் நிறைந்து வழியும் நம் ஈரோட்டின் மற்றும் ஒரு அடையாளமாய் மாற தன் எழுத்துக்களால் பல படைப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கும் நமது ஈரோடு வாசல் படைப்பு குழுமத்தின் துணை தலைவர் சகோதரி யசோதா பழனிசாமி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி. வாசிப்பின் மீது கொண்ட பற்றாலும், எழுத்தின் மீது கொண்ட காதலாலும், தன்னால் இச்சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்னும் வேட்கையினால் பேனா என்னும் பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்தவர். எண்ணற்ற சிறுகதைகள் போட்டிகளில் பங்கு பெற்று பல பரிசுகளை தட்டிச் சென்றவர். வார மாத இதழ்களில் இவரது பல படைப்புகள் வெளிவந்துள்ளன. இவர் வளர்ந்து வரும் ஓர் எழுத்தாளர். 20 வருடங்களுக்கு மேலாக எழுத்துக்களை பேனா முனை கொண்டு பதித்து வருபவர். ஈரோடு வாசலில் இணைந்த பிறகு 3 நாவல்களை வெளியிட்டிருக்கிறார். தேனி பன்மலையில் சிறுகதைகளை வாசித்து சொல்லி வருகிறார். இல்லத்தரசி இன்று ஒரு எழுத்தரசி. உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வருக, உங்கள் கருத்துக்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தாரணி தேவி அவர்களே. இன்றைய நிகழ்வு நமது சிறப்பு விருந்தினர் யசோதா பழனிசாமி அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்களுடைய சிறப்புரையை நீங்கள் தொடங்கலாம். வாங்க யசோதாக்கா. வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வணக்கம்க்கா. கேக்குதா? நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க.
அந்திமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கும் ஈரோடு வாசல் தோழமைகளுக்கும் மற்றும் ஈரோடு வாசல் அல்லாமல் வெளியிலிருந்து வந்திருக்கும் எனது நேச உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளியும் இருளும் அப்படின்னு சொன்னனே நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு நாவல் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்மையில் நான் வாசிச்சது சோளக்கர் தொட்டி அப்படின்னு அந்த நாவல். இந்த நாவல் வாசிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த புத்தகங்களையும் வாசிக்க தோணல. இது மனசுல இருக்கக்கூடிய அந்த கனத்தை எங்காவது இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சோழகர் மக்கள் தமிழ்நாட்டு எல்லை ஓரத்துல கர்நாடகா பார்டர்ல, தமிழகத்து எல்லையிலுடைய கர்நாடக பார்டர்ல வசிக்கக்கூடியவங்க. தமிழகத்தின் எல்லையோரத்துல இவங்க சோழகர் மொழி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகான வாழ்வியலுங்க. என்னன்னா 12ஆம் வகுப்பு நான் படிக்கிற பொழுதே சமூகவியல் பாடத்துல பழங்குடி மக்களை பத்தி நிறைய நான் படிச்சுட்டு வந்தேன். அப்ப அவங்கள பத்தி அவங்களோட போய் ஒரு 4 நாளாவது நான் இருந்து அவங்களோட வாழணும். அப்பெல்லாம் எனக்கு இருந்த ஆசை ஒரு பத்திரிகை நிருபரா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு ஒண்ணு இருந்தது. அவங்கள போய் பேட்டி எடுத்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைகள் எனக்குள்ள இருந்தது. அந்த ஆசை இன்ன வரைக்கும் நிராசையா தான் இருக்கு. அதனால என்னன்னா, எங்க இந்த பழங்குடி மக்களை பத்தின செய்திகளை நான் பார்த்தனாலும் தேடி வாசிப்பேன். சோளக்கர் தொட்டிங்கிறது இப்பதான் பழங்குடி மக்களுடைய கதைகளை தான் சொல்லுது அப்படின்னதுக்கு அப்புறம் வாசிச்சே ஆகணும்னு போனேன். ஆனா அவங்களுடைய ஒளிமயமான வாழ்க்கைக்கு பின்னால இருந்த அந்த இருள் என்ன திசை திருப்பின மாதிரி இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு வனம். அந்த வனத்துல பறவைகளின் ஓசை, வண்டுகளின் ரீங்காரம், மான்களின் துள்ளல், கரடிகளின் மூச்சு இறைப்பு, காட்டெருமைகளின் சத்தம், பெருநரிகள், அவங்க புலிகளை பெருநரிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஓசை, கரி நிறத்தில் வரக்கூடிய யானைகளின் காலடி ஓசையும், சூடாக போடக்கூடிய அதனுடைய சாணங்கள், இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் அந்த சோழக்கரின மக்கள். அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் அன்பு நிறைஞ்சதுங்க. கபடம் இல்லாம ஒரு மக்கள். நம்ம ஊர் மாதிரி இங்க பக்கத்துல நடந்தா என்னன்னு கேட்காம போறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அந்த 40 வீட்டுக்காரங்க இருக்காங்க. அந்த 40 பேரும் எழுந்து ஓடி வரக்கூடிய அன்பு மிகுந்தவர்கள். கிடைக்கிறத பகிர்ந்து சாப்பிடக்கூடியவங்க. அவங்களுடைய முக்கிய தொழிலா அவங்க வச்சிருக்கக்கூடியது உழவு. உழவு தொழில் தான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கு. பெரும்பாலும் அவர்கள் உழவக்கூடிய நிலத்துல என்ன பயிரிடுறாங்க அப்படின்னா, ராகி பயிரிடுறாங்க, மஞ்சள் பயிரிடுறாங்க. இந்த மாதிரியான வசந்த காலமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் அது தாண்டி என்ன தொழில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேன் எடுக்கிறதுக்காக போறாங்க. தேன் அடைகள் எடுத்துட்டு அத விக்கிறாங்க. அவங்க நம்ம சொரக்கூடை கட்டிக்கிட்டு நாம என்ன பண்ணுவோம், நீச்சல் அடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம். அந்த ஊர் மக்கள் சொரக்கூடைய அந்த சொரக்குடுவை அத அவங்க பயன்படுத்துறது தண்ணி கொண்டுட்டு போறதுக்கும், தேனை புடிச்சு குடிக்கிறதுக்கும். பசி வந்துருச்சுன்னா அந்த சொரக்கூடையில இருந்து தேனை அப்படியே மடமடன்னு குடிக்கிறாங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் வாசிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவங்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மணியரசன் கோயில்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்காங்க. ஜடசாமின்னு இருக்கு. அந்த தெய்வ வழிபாட்டு முறைக்கு அதுக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாங்க. அவங்கள கோள்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோள்காரங்க வழி பரம்பரை தான் அந்த கோயிலுக்கு பூஜை செய்யறாங்க. அந்த மணியரசன் கோயில்ல பூஜை செய்யக்கூடிய நாள்ல இறந்து போன முன்னோர்களுடைய எலும்புகளை பொறுக்கிட்டு கெம்பைன்னு இருக்கக்கூடிய அந்த குழிக்குள்ள போடுறாங்க. அந்த கெம்பிக்குள்ள போட்டு படையலிட்டு அவங்க சாமி கும்பிட்டு வழிபடுறப்ப 1 வருட முடிவுல இதை செய்யறாங்க. ஒவ்வொரு வீட்டுல இறந்தவங்களுக்கு இந்த 1ஆம் ஆண்டுல இதை செய்யறாங்க. அப்போ அந்த கோள்காரனுடைய உருவத்துல அந்த இறந்தவங்களுடைய ஆவி வாக்கு சொல்றதா அவங்க நம்புறாங்க. வாக்கு சொல்லுது. அதை கேட்கறாங்க. அதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதா அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. இந்த இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பாக்குறப்ப, அடடா நெஞ்சத்தனாம அவங்க போய் பார்த்துட்டு வரக்கூடாதா? அந்த மலையோரம் அவங்க கிழங்கு தோண போறப்பெல்லாம் நம்ம சித்த கூட போயிட்டு வரமாட்டோமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த ராகி பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய குதிர் மாரி போட்டு உள்ளுக்குள்ள பறச்சு போட்டு வச்சுடுறாங்க. அத சுத்தியும் அடுப்பு பூசி வச்சு
நிறைய இலை தலைகளை எல்லாம் போட்டு வச்சு வேக விட்டுறாங்க. வேக விட்டோடனே அது அப்படியே புடிச்சுக்குது. அதுக்கப்புறம் சாணம் போட்டு வழிச்சிடுறாங்க. பல வருஷங்கள் ஆனாலும் அந்த ராயை உள்ள ஒட்டக்கூடிய குதிர்களுக்குள்ள ஒரு புழு பூச்சி எதுவும் பிடிக்கிறது இல்ல. இது ஏன்னா காடுகள்ல இருந்து வரக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து பயிர்களை தேடிட்டு போயிரும். அது யானைகள் எல்லாம் வந்தா ஒரே நாள்ல பயிரை அழிச்சிட்டு போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சிருவாங்க. அஹ் இப்படியான மக்களுடைய வாழ்க்கை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கதையினுடைய மாந்தர்கள் வந்து சிவண்ணா, அவங்கதான் மெயினான பாத்திரம். சிவண்ணாவுக்கு அம்மா ஒரு மனைவி இருக்காங்க, சின்ன தாயின்னு. அவங்களுடைய அம்மா வந்து ஜோகம்மா, அப்பா பேதையன், தம்பி ஜடையன். சிவண்ணாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்னொரு மனைவியா வரக்கூடியவங்க மாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு சித்தி. சிவண்ணாவுடைய சின்ன தாயினுடைய பையன் ரோசன் அப்படின்னு சொல்லிட்டு. கொத்தலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கொத்தலி தான் ஊர் பெரியவர். ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் எல்லா கெட்ட நிகழ்வுகளிலும் முன்னின்று நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்துக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்க கோள்காரனும் கொத்தலியும் தான். அந்த கோள்காரனுடைய குடும்பம் யாருன்னா சென்னெஞ்சா அப்படிங்கிறது. அவருக்கு 2 பையன், கரியன், சிக்குமாதா அப்படின்னு சொல்லிட்டு. சிக்குமாதா பெரியவர், கரியன் சின்னவங்க. சிக்குமாதாவுக்கு கல்யாணம் ஆகி கெம்பம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியும், தமையா அப்படின்னு ஒரு குழந்தையும் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்வாகவும் நடந்துகிட்டு இருக்கும். குட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரம் வரும். குட்டன் வந்து பாலப்படுக்கைக்காரங்க. பாலப்படுக்கையில இருந்து இந்த ஊர்ல வந்து ஈரம்மாங்கிற பொண்ணை கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த பாலப்படுக்கையில ஈரம்மாவுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பாடல் பாடுறாங்க. பாடம் போட்டு பாடுற மாதிரி அந்த பாடல் இருக்கும். அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு பாடல். அது அது நமக்கு சரியா சொல்ல வரல. அந்த பாடல் ஒரு அர்த்தம் புரிந்ததா நான் அப்படிதான் புரிஞ்சுகிட்டேன். அந்த கால் கட்டுகள், கை கட்டுகள் எல்லாம் விலக்கி விட்டு குழந்தையை குடு சிவா அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு தீட்டு கழிக்கிறாங்க. அந்த தீட்டு கழிச்சதுக்கு அப்புறம் விருந்து, அது 5 குலத்தார கூப்பிட்டு தீட்டு கழிச்சு ஒரு விருந்து. அவங்களுடைய இசையில மெயினா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பீனாச்சி இசையும் தப்பு கருவியும். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் பீனாச்சி இசைக்கிறாங்க. துக்க நிகழ்வுக்கும் அதுதான் யூஸ் உபயோகப்படுத்துறாங்க. ஒரு முறை சிவண்ணா காட்டுக்குள்ள யானை வந்தோன்னையும் குதிரை அடிக்கிறதுக்கு யானை வரும். அப்ப சிவண்ணா எந்திரிச்சு வர்றதுக்குள்ள யானை சத்தம் கேட்டு அங்க இருக்கிற மூங்கில் தட்டி எடுத்து தடதடன்னு தட்டிட்டு வெளியே ஒடியாருவான். உடனே அந்த ஊர்க்காரர்களுக்கு சத்தம் கேட்டு மனைவி சின்னத்தாயை அழைப்பான். அவன் சத்தம் போடுவான். அந்த மூங்கில் சத்தம் கேட்டு ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெடிப்பாங்க. அந்த யானையை துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இரவு பூரா தூங்க மாட்டாங்க. மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு உடனே உக்கடாத்தி வளர்க்குறாங்க. உடனே டான்ஸ், அந்த இடத்துல பீனாச்சி இசைக்கிறாங்க. வெடிய எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகும் காத்திருப்பா இருந்தாலும் அடுத்தவங்களுடைய வீட்டு நிகழ்வுகளை ஒரு துக்கம் வந்தாலும் கலந்துக்க கூடியதா அந்த நிகழ்வை பார்த்தேன். இப்படி இருக்கிறப்பதான் அவங்க ஒரு நாள் சிக்குமாதா வந்து ஒரு கரடி வேட்டைக்கு போறாங்க. சென்னஞ்சாவனுடைய பையன் சிக்குமாதா ஒரு கரடி வேட்டையில வனத்துறையினரால பிடிக்கப்பட்டான். சிக்குமாதாவை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவனை கூட்டிட்டு வரக்காக போறாங்க. சிவண்ணாவுடைய தந்தை வந்து அப்ப உயிரோட இருந்தாரு. அப்ப அவருடைய தந்தை பேதையனும் அவங்களோட போறாங்க. குறும்பூர் மணியக்காரன்னு சொல்லக்கூடிய மாதப்பன் தான் வந்து அவங்கள இவங்களுக்கு வழிகாட்டி. ஊர்ல அதாவது வெளிய போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனா இவங்களுக்கு தெரியாது. இவங்ககிட்ட போய் சொன்னா அவர் ஏதாவது உதவி பண்ணுவார்ன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. தொட்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பெரியவர்கள் போவாங்க. கொத்தல்லி, கோள்காரன், பேதையன் இந்த மாதிரி ஊர் பெரியவர்கள் 4, 5 பேர் போறாங்க. இப்படி சிக்குமாதாவை கரடி கொன்னதுனால வனத்துறையினர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கொத்தலி அந்த அவர் என்ன சொல்றாரு, ஏப்பா இப்படி போய் போலீஸ்காரன்ட்ட போய் புடிச்சிட்டு போயிட்டா அவங்கள விடமாட்டாங்களே, அதுக்கு நிறைய பணமெல்லாம் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அல்லக்கையா இருக்கக்கூடியவர் துரையன். துரையனுடைய மனைவி சாந்தா. சாந்தாவுக்கும் மாதப்பனுக்கும் ஒரு தொடுப்பு இருக்குது. அது துரையனுக்கு தெரிஞ்சாலும் தன்னுடைய பொருளாதார வசதிக்காக கண்டும் காணாமல் இருப்பாரு. அது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப போறாங்க. சரி துரையனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போறப்ப
அவரை வந்து அடிச்சு இது நிர்வாணப்படுத்தி படுக்க வச்சிருக்காங்க காவல்துறை, அந்த வன காவல்துறையினர். இத பார்த்துட்டு அப்படியே சென்னஞ்சா வந்து ரொம்ப அழுகுவான். கொத்தல்லி அதுக்கு மேல அழுவாரு. ஏன்னா கொத்தல்லிக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 குழந்தை பொறந்து 3 குழந்தையும் இறந்துரும். மனைவியும் இறந்துருவாங்க. ஆனா சிக்கு மாதாவ தன்னுடைய மகன், கடைசி மகனா பார்ப்பாரு. அதனால அவன் அப்படி கிடக்கிறத ஏத்துக்கவே முடியாது. அவன வெளியில கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னோனே போலீஸ்காரன்ட்ட போய் கேட்கறாங்க. அபராதம் கட்டிட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அவங்க தங்ககிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்து இந்தாங்க அபராத தொகை அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அதுல ரூ. 96 தான் இருக்கும். அவன் உள்ள போயிட்டு வந்து ரூ. 1000 கேட்கறாங்க அப்படின்னோனையும், ரூ. 1000 நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே அந்த ரூ. 1000 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறப்ப துரையும் சொல்லுவான், சரி உங்களுக்காக நான் பணத்த கட்டிர்றேன். நீங்க எனக்கு திருப்பி குடுத்துருங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இவங்க பணத்த துரையும் கட்டுனதுக்கு அப்புறம் அவன நடக்கவே முடியாது. வேஷ்டிய கழட்டி, அந்த வேஷ்டியில தொட்டில் மாரி கட்டி கொண்டுட்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டோய் படுக்க போடுவாங்க. அவனுடைய மனைவி கெம்பம்மா பார்த்துட்டு கதறி அலறா. "எனக்கு கொஞ்ச நாளாவே நீ கரடி வேட்டைக்கு போக வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்கவே இல்ல. இப்படி ஆயிட்டியே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இ இந்த மக்கள் ஏன் வந்து இப்படி பதறாங்கன்னா, எந்த ஒரு வேட்டைக்கு போனாலும் கொண்டுட்டு வரக்கூடிய உணவுகள வந்து பங்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு கோழிக்காரருக்கு ஒரு பங்கு, கொத்தல்லைக்கு ஒரு பங்கு, மூத்த விதவைகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு பங்கு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பங்கு. அப்ப அந்த கரடியில நம்மளும் தான பங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இவன எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும் அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அப்ப பேதையன் சொல்லுவான், நான் வந்து சீர்காடு அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சீர்காட்ட தான் பேதையன் சிவன் அவருடைய அப்பா வந்து உழவு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப வழமையான அந்த இடம். அ ஏர் பூட்டி கையில தான் ஏர் பூட்டி உழுவுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அ சி வெள்ளாமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ராகி இந்த தடவ பயிரிடுவோம். அந்த ராகிய வந்து ஒரு மூட்டை நான் உனக்கு விளைவிச்சு குடுத்துர்றேன். நம்ம கூட்டிட்டு வந்துரலாம் சிக்கு மாதாவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னவோ தெரியல, அந்த வருடம் மழை பொய்ச்சு போயிருச்சு. மழை பாடுறதுக்கு மழை வரலைன்னா, அவங்களும் வந்து மலைப்பாடல் பாடுறாங்க. தாஞ்சி மலை அப்படின்னு ஒரு தாஞ்சி மரம் அப்படின்னு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட போயி, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய ஆடைகளை களைஞ்சுட்டு, அந்த இடத்துல தங்களுடைய பாடல்களை பாடி மலத்தாய வேண்டுறாங்க. ஆண்கள் எல்லாம் மணியரசன் கோயில்ல உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக. இந்த வருஷம் அது பண்ணியும் மழை போயிருச்சு. அ ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறப்ப, அவன் வந்து துரையன் வந்து எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கறான். இல்ல இந்த தடவ வெள்ளாமை சரியில்ல அப்படின்னா, அப்படி அப்படி இல்ல நாங்க குடுக்க முடியல அப்படின்னு சொல்றான். சென்னஞ்சு அதாவது அந்த கோழிக்காரன் சொல்றான். அப்ப வெள்ளாமை சரியில்ல அப்படின்னா, நான் வந்து அது வரைக்கும் இருக்கிறேன். உனக்கு எப்ப வெள்ளாமை சரியாகுதோ, அப்ப நீ பணத்த குடுத்துட்டு எடுத்துக்கோ. வட்டி ரூ. 200 இப்ப ரூ. 700 ஆயிருச்சுங்கிறான். இப்ப பேதையனுக்கு கோவம் வந்துருது. அது எப்படி வட்டி ரூ. 700ன்னு சொன்ன? நீ போய் அவங்கிட்ட போலீஸ்கிட்டயே நீ பேசினியா என்னமோ தெரியாது. எங்க காட்ட அபகரிக்கிறதுக்காக கூட நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேதையன் பேசுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். நீ ஏன் என்கிட்ட வந்தீன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். ஆனா துரையன் அங்க வந்து உட்கார்ந்துக்கிறான். சென்னஞ்சாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. அடுத்த தலைமையில வரக்கூடிய சிக்குமாதான் இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கான். இவனுங்க வேற காட்ட இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்களேன்னு. அடுத்த வருஷம் மழை பெய்யுது. வெள்ளாமை எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவன் இவனுடைய காட்டையும், பேதையினுடைய காடு பக்கத்துல இருக்கறனால, அவனுடைய காட்டையும் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு, அதையும் அபகரிச்சுக்கறாங்க. இதனால பேதையன் வந்து ரொம்ப மனசொடிஞ்சு போயிர்றான். இவன் பேர்ல எல்லா பட்டாவையும் வாங்கிக்குவான், இந்த துரையன். அ சென்னஞ்சா என்ன பண்ணுவான், சிக்கம்மா தான் இந்த இதுல இறந்துர்றான். அவனால ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல வந்துட்டு, மறுபடியும் ஒரு வேட்டைக்கு போறப்ப, கை கால்லாம் நல்லாயி, கடத்தல்காரங்களோட சந்தன மரம் கடத்தறக்கு கொஞ்சம் வேலை பண்றான் அப்படிங்கிற மாரி அந்த துரையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலை பண்ண போறப்ப, யானை தூக்கி போட்டு அவன கொன்றும். அவன் இறந்ததுக்கு அப்புறம் கெம்பம்மா வந்து தன்னுடைய கொழுந்தனார் கரியன திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கிறா. அவங்க ஊர் வழக்கப்படி பெண்கள் வந்து யாருக்கு பிடித்த ஆண்களோடும் வாழறதுக்கான உரிமை இருக்கு. அத பஞ்சாயத்தார் முன்னால போய் சொல்றாங்க. பஞ்சாயத்தார் வந்து ஒரு படி ராகிய வந்து குடுத்துட்டு பொண்ணு கேட்கிறதோ, மாப்பிள்ளை கேட்கிறதோ அந்த மாரி ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. அவங்க போய் கேட்டோனயும் சென்னஞ்சாவுக்கு குடுக்கறக்கே மனசு வரல. ஏற்கனவே சிக்குமாதான் உன்னால தான் செத்து போயிட்டான். இந்த மாரி ஒரு நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. சில நம்பிக்கைகள் எல்லாம். தீட்டு படக்கூடாது. இப்படியெல்லாம் நம்புறாங்க. அந்த உன்னால தான் செத்து போயிட்டான். நான் மறுபடியும் எப்படி கரியன கல்யாணம் பண்றது அப்படின்னு.
கரியன் கிட்ட இவ பேசுறா. ஏன்னா தன்னுடைய குழந்தை தமையா வந்து அவங்களோட ரொம்ப பிரியமா இருக்கா. அவன பாத்துக்கறதுக்கு இவ தான் கரெக்ட்டா இருப்பா அப்படின்னு நினைக்கிறா. பெரும்பாலும் குழந்தைங்க கணவன் இழந்துட்டா அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இவ அம்மா வீட்டுக்கு போகல. இங்கேயே தான் இருந்து வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பா. சென்னஞ்சாவுக்கு புடிக்கல. இருந்தாலும் ஊர் பஞ்சாயத்து முன்னாண்ட கெம்பம்மா போய் கேட்டதுக்கு அப்புறம் ஊர் பஞ்சாயத்தார்கள் கூடி கரியன கேட்கறாங்க. கரியன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிருவான். அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. அப்ப அரிசி ராகி போட்டு சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி உ போடுறப்ப, இவன் என்ன பண்ணிருவான்னா, கெம்பம்மா வந்து ராகி குடுக்கறனோனையும் சென்னஞ்சாவுக்கு அவ ராகி வாங்கி நம்ம போடுறதான்ட்டு, நான் அரிசி சோறு போடுறவங்க எல்லாருக்கும் அப்படின்ட்டு, அந்த துரையன்கிட்ட போயி ஒரு ஆட்டையும, 1/2 மூட்டை அரிசியும் வாங்கிட்டு வந்து காட்ட எழுதி குடுத்துட்டு வந்துருவான். அந்த 1/2 மூட்டை அரிசி சோறும், அந்த கெடாயும் ஆட்டு கெடாயுக்காக அந்த காடு போயிரும். எல்லாத்துக்கும் விருந்து வைப்பான். அரிசி சோறெல்லாம் எப்பாச்சும் ஒரு நாள் தான் கிடைக்கும். அ இந்த மாரியான ஒரு சூழல்ல சிவண்ணாவ வந்து சிவண்ணாவுக்கு ஒரு எல்லாம் வளர்ந்துடுறாங்க. பேதையின் வந்து இந்த காடு போனதுக்கு அப்புறம் அவங்க இறந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் ரதியும் இருப்பாங்க. அவன் இறந்துருவான். இந்த வருத்தத்திலேயே இறந்துருவான். கொத்தல்லி கொஞ்ச நாள் அவனுக்கு தோட்டமெல்லாம் ஓட்டுறதுக்கு குடுத்தாலும், அவனால அந்த சீர்காடு போனதிலிருந்து அவனால மேல வர முடியல. அந்த கவலையிலேயே கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிவண்ணா ஒரு நாள் தோட்டத்துல இந்த சீரு வெள்ள பீனாட்சி இசை இசைச்சு எல்லாரும் ஒரு திருவிழா மாரி உக்கடாத்தி வளர்த்தி ஆடல் பாடல் பண்றப்ப தூரத்துல ஒரு இடத்துல புகை மூட்டம் மாரி நெருப்பு வளையம் எரிஞ்சிட்டு இருக்கும். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவாங்க. அப்ப பார்த்தா காடு கொஞ்சம் தீப்பற்றி எரியும். வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. இவங்க சிவன் அங்க போய் காவல் அதிகாரிகளுக்கெல்லாம் உதவி செய்யறதுனால அவனுடைய சுறுசுறுப்ப பார்த்துட்டு அந்த அதிகாரிங்க சிவண்ணாவுக்கு கண்காணி வேலை குடுக்குறாங்க. ஆ கண்காணிக்கிறதுக்கு காட்ட வந்து கண்காணிக்கிறதுக்கு. அதனால இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. காட்டுக்குள்ள எங்க வேணாலும் மக்கள் பயம் இல்லாம போறாங்க. வன அதிகாரிகள் புடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற பயம் இல்ல. அ தேன் எடுக்கறக்கு சந்தோஷமா போறாங்க. பெண்கள் வனத்துக்குள்ள தைரியமா போறாங்க. இந்த மாரி ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் செய்திகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஒளிமயமான அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகப் போறது தெரியாமயே ஒரு இருள் வந்து சூழ ஆரம்பிக்குது. சந்தன வீரப்பன் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. தகவல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தன வீரப்பன பிடிக்கிறக்காக ம் அந்த ஊர் எல்லை அவங்க வனத்துக்கு பக்கத்துல தொட்டி மக்களுடைய இதுக்கு பக்கத்துல கர்நாடகா போலீஸார் வந்து ஒரு முகாம போட ஆரம்பிச்சர்றாங்க. மணல் மூட்டை கட்டி முகாம் போட ஆரம்பிச்சர்றாங்க. அப்ப கூப்பிட்டு கேட்கறாங்க, "இங்க யாரு என்ன இருக்காங்க?" தொட்டி மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சு பேசுறாங்க. இவங்கலாம் இருக்கோம். இந்த மாரி சடையன், கோல்காரன், கரியன் எல்லா பேரெல்லாம் கேட்டு லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க லிஸ்ட்ட எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூப்பிடுறாங்க. நைட் ஆனா வந்துரணும். நாங்க இங்க தான் படுத்திருப்போம். இவங்க முகாம் அடிச்சு முகாமுக்குள்ள படுத்து தூங்கிருவாங்க. அங்க தொட்டி மக்கள் வந்து அந்த இத சுத்தியும் வந்து தட்டிக்கிட்டு வெடிய வெடிய நடந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லிருவாங்க. இவங்க உள்ள கதகதப்போட படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து வெடிய 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 தட்டி தட்டி நடந்து முடியாத ஒரு சூழல்ல சருகு இதையெல்லாம் வச்சு தீ வளர்த்தி அவங்க அப்படியே வெண்மையிலயும், விறுவிறுப்புலயும் வெந்து சோர்ந்து போயிருவாங்க காலையில விடியறதுக்குள்ளயே. அ முடிச்சோனயும், "சரி நாங்க கிளம்புறோம்யா" அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, "அடுத்த நாள் நைட் நீங்க தான் வரணும்." "ஐயா நாங்க காலையில போய் காட்டுல வேலை செய்யணும். என் குழந்தைங்கள எல்லாம் பார்க்கணும்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு. நைட் நீங்க வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. இவங்க அந்த அன்னைக்கு இரவு கிளம்புறாங்க. எல்லாத்துக்கும் அதுவும் கொத்தல்லிக்கெல்லாம் வயசாயிடுச்சு. அவர்னால எல்லாம் முடியல. அந்த முடியாத சூழல்ல எப்படி நம்ம கிளம்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரியனுடைய மனைவிக்கு கெம்பம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருதுல்ல. நீங்க எப்படி கூ போறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சொல்லுவான் சிவன்னா, "நான் பார்த்துக்கிறேன். நீ உன் மனைவிய பாரு" அப்படின்னு. சரி நாங்க இத்தன பேர் போறோம்ல, இவ்ளோ பேரு கும்மி அடிக்கிறோம்ல அவங்களுக்கு அப்படிங்கிற மாரி போறாங்க. போய் பார்த்துட்டப்ப அவன் உள்ள போனப்பயே யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆட்கள எண்ண ஆரம்பிச்சோனயும் இவங்களுக்கு கொஞ்சம் பீதி ஆகுது. யாருடா வரல? யாரோ ஒரு வரல? யார் பேருன்னு பாரு" அப்படின்னு அந்த ஒசியூரப்பா கேட்கிறாரு. அவங்க இவங்க தான் வரல. கரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரியன் வரல அப்படின்னயும் அடுத்த நாள் இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்லி அப்பவே போய் நைட்டோட நைட்டா தூக்கிட்டு வந்துடுறாங்க.
ஏன் நீ வராம இருந்த? மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் வரலைன்னு அடி பின்னி எடுத்துடுறாங்க. அது என்ன சொல்றது? அவங்க அந்த அடி பின்னி எடுத்ததுல அவன் எழுந்திருக்கவே முடியாத மாதிரி ஒரு சூழலுக்கு ஆட்பட்டுருவான். அவனை கொண்டுட்டு வந்து வீட்டுல போடுறப்ப தொட்டம்மா கதறி கதறி அழுவா. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சிக்குமாதாவே இந்த மாதிரி ஆயிட்டான். அடுத்தது ஒரு கோல்காரனா இவன் தான் கரியன் தான் வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சென்னஞ்சாவும் மனசொடிஞ்சு போயிடுறான். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இப்ப உள்ளுக்குள்ள ஒரு பயம் சுழல ஆரம்பிச்சது. அது பெண்கள் வந்து மிகவும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்கள் எப்ப வெளியில போனாலும் உயிரோட வீட்டுக்கு வருவாங்களா? யாராவது காவல்துறையினர் புடிச்சிட்டு போயிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திம்பமலை பகுதிக்கு பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வர பொறிக்காகவே அந்த குழந்தைங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். வாரம் ஒருக்கா போயிட்டு வருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப, நம்ம தமிழக காவல்துறை அதிகாரிகள் அத பரிசோதனை பண்றாங்க. யாரு? சந்தன வேப்பனுக்கு உதவ போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த பைய பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறப்ப, சிவண்ணா சொல்லுவான், "ஐயா நாங்க அப்படியெல்லாம் இல்ல. இப்போ மைசூர் போலீஸ்காரங்க வந்து அங்கிருந்து எங்களை எல்லாம் ரொம்ப கொடுமை பண்றாங்க. நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. குழந்தைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறோம். நாங்க வெளியவே முடியல. எங்கள தூங்க விட முடியல. வேலைக்கு அனுப்ப முடியறதில்ல. எங்களுக்கு வருமானம் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, சரி நான் வந்து அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தொட்டி மக்களுக்கு வந்தோனையும் இவங்க பச்சை ஆடை உடுத்திட்டு இவங்கெல்லாம் வந்தத பார்த்தோனையும் மக்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் கர்நாடக போலீஸ்கிட்ட போய் இவங்க பேசி ஒசூர் அப்பாவ அந்த எல்லைய விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. மக்கள் அப்பா நீ நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நிம்மதி தமிழக போலீஸோட உருவுல வந்துச்சுன்னு அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாமயே இருந்துச்சு. 2, 3 நாள்ல மறுபடியும் சிவண்ணாவுக்கு அ அழைப்பு வருது. இப்படி "நீ தான இந்த காட்டுல கங்காணியா இருந்த. எங்க இருக்கு? தேன் எடுத்துட்டு வா. கரடிமடுவுல போயி கரடிப்பாவிங்கிற இடத்துல தேன் இருக்கு. அங்க போய் தேன் எடுத்துட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லி அ போறாங்க. அங்க போயி தேன் எடுத்துட்டு அது அந்த இடம் நம்ம வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய மலை உச்சி. அந்த மலை மேல ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன கீழ ஒரு டின்ன வச்சு ஒ அதாவது கீழ கவிழ்ந்து விழுந்து அந்த பள்ளத்துக்குள்ள தான் விழணும். உசுர பணய வச்சுக்கிட்டு அந்த தேன் எடுக்கிறத அவன் குனிஞ்சு பார்க்குறான். அங்க வேற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவன் கொஞ்சம் பயந்துர்றான். வீரப்பனுடைய ஆட்களாட்ருக்கு அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணுது. அவன் அவன் எதுவும் சொல்லல. வெளிய வந்துர்றான். அந்த தேன் எடுத்துட்டு வந்தோனே இந்த அதிகாரிகள் எல்லாம் உடனே அங்க வந்து ஒரு 5, 6 அதிகாரிகள் வந்து, "அந்த தேன் எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இவங்கனால அது எதுவுமே சொல்ல முடியாது. கூட வந்தவங்க என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறப்ப, என்ன பேசுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களையும் அதிகாரிகள் வந்து வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையில வீரப்பன அ க அதாவது வீரப்பனுக்கு உதவி பண்ணுனதா சொல்லி நெறைய பேர புடிச்சிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இவங்க இவ்வளவு உதவியெல்லாம் செய்றாங்கன்னு சொல்லி தொட்டி மக்கள வரவழைச்சு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வனத்துறையினர் வந்து தலமலை பக்கத்துல இந்த பங்களால போயி உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தொட்டியில இருந்து அந்த மக்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. போனோனே அப்படியே அந்த கறி வாசம் எல்லாம் அவ்ளோ இருக்கு. இவங்க எப்பவுமே வெங்காயம், மிளகா போட்டு அப்படித்தானே சமைக்கிறோம். மசாலா வாசம் எல்லாம் போக நாக்குல அப்படியே எச்ச ஊர்ற மாரி இருக்கு. சரி சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, இன்ஸ்பெக்டர் எல்லாம் உள்ள போய் சாப்பிட்டு வராங்க. அடி உழுகுற சத்தம் காத அடைக்குது. உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வருது. இவங்கனால யாருனாலயும் சாப்பிட முடியுமான்னு ஒரு அச்சம். அங்கிருந்து வெளியில வர போலீஸ்காரர், "ஏய் உட்காருங்கடா" அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. பாலப்படுக்கையில இருந்தும் அ ஜவன்னான்னு சொல்லி வந்திருப்பான். ஜவன்னா வந்து மாதியுடைய முன்னாள் கணவன். அதாவது சிவண்ணா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரியுடைய முன்னாள் கணவர். அவங்கட்ட வந்து பாலப்படுக்கையில இருந்து அவனும் இங்க வந்திருப்பான். அவங்கட்ட பேசுறதுக்கு தயங்கினாலும், "இப்படி இன்னைக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்கள பார்த்தோனே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு" அவன் பேசுவான். ஆனா இவனுக்கெல்லாம் வெளிர்ன முகமா தான் இருக்காங்க. அவங்கள அடிக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு, உள்ள வந்து தொட்டிப்பாண்டியனும், பசுவராஜுன்னு சொல்லி 2 பேருத்த ஒத்தங்கரையிலருந்து புடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து அடி பின்னிட்டு இருப்பாங்க. இவங்கள உட்கார வைப்பாங்க. சாப்பாட்ட போட்டுட்டு, "சாப்பிடு" அப்படின்னு சொன்னா, ஏங்க அங்க ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான். அடியில உயிர் போற மாரி துடிச்சுட்டு இருக்கான். என்ன காட்டுமிராண்டித்தனமான ஒரு மனசு. சாப்பிடுன்னு சோற அள்ளி அள்ளி வாயில போடுன்னு சொல்லி துணிக்கிறாங்க. அதுவும் அவன வந்து செருப்படுத்து அடிக்க சொல்றாங்க. அப்பா வந்து மகன் அடிக்கணும் தடி எடுத்து. மகன இவன் அடிக்கணும்.
அப்பா அடிக்கணும். எங்கேங்க இதெல்லாம் நடக்குமா? நடந்திருக்கு அப்படின்னு படிக்கிறப்ப நம்மளால அத ஏத்துக்க முடியல. என்ன ஒரு மனுஷத்தனம். ஏன்னா அந்த தொட்டி மக்கள் ரொம்ப அப்பாவி. "நீ தானே வீரப்பனுக்கு பொருள கொண்டுட்டு போனேன்னா" அவங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுனாங்கன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. வனத்த விட்டு போறதுக்கான வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப, உணவுப் பொருள்கள கொண்டுட்டு போவதற்கு யாராவது குடுத்தாங்கன்னா, கொண்டுட்டு போய் குடுத்துட்டு தர பணத்த தான் வாங்கிட்டு வந்தாங்களே ஒழிஞ்சு, அவங்க வீரப்பன பார்த்ததே கிடையாது. வீரப்பனுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சந்தன மரத்தையும் அவங்க பேசுறத அப்படிதான் சொல்லுவாங்க. குட்டன் வந்து ஒரு தடவ சந்தன மரத்த இந்த கடத்துறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி கூப்ட்டாங்க. நான் மூட்டை தூக்கி குடுக்கறக்கு தான் போனேன்னு சிவண்ணாட்ட சொல்றப்ப, சிவண்ணா சொல்லுவான். "ஏப்பா சந்தன மரத்து சிறகுலயே நம்ம வளைஞ்சுகிட்டு இருக்கிறோம். நம்ம வூட்லயே வளர்த்துறோம். அதிலிருந்து ஒரு பொட்டு சந்தனத்த நாம எங்காவது நெத்தியில எடுத்து வச்சிருக்கிறோமா? இது எதுக்கு நீ தேவையில்லாம இந்த வேலைக்கு நீ போன? நாளைக்கு தொட்டி மக்களும் சேர்ந்துலாம் மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒண்ணுனா. இது வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் குட்டன்கிட்ட. குட்டன் வந்து அப்போ மனசு திருந்திக்குவான். "இல்ல எனக்கு வருமானம் இல்ல. இதாவது கிடைக்குதேன்ட்டு தான் போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இல்ல இந்த தடவ நான் போய் ராகி பயிரிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சு வைப்பான். ஆ அந்த மாரி அந்த சந்தன மரத்த பத்தி அவங்க அது பக்கத்திலேயே இருந்தாலும், அது இந்த விலை போகும், இந்த விலைக்கு கிடைக்கும். எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி மக்கள், அ போலீஸாருடைய பிடியில "நீ தான் குடுத்த, நீ தான் பண்ணுன" அப்படிங்கிற மாரி மாட்டிட்டு முழிப்பாங்க. இவன போட்டுட்டு சாப்பாட்ட போட்டு தின்னு தின்னுன்னு உதைச்சு, அவன் மூஞ்சிலயே கொண்டோய் அடிப்பான். அத அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த சாப்பாட்ட முழுங்க முடியாம பொறை ஏறி துப்புவான். அப்புறம் சோளக்கர் தொட்டிக்காரங்கலாம் பயந்துட்டு போயி வேன் ஏறி கிளம்பி ஊருக்கு நாங்க போறோங்கய்யா, எங்கனால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி எல்லாம் என்ன நீ கரி விருந்து பலமானோனே எல்லாத்துக்கும் பயங்கர கோவம் வரும். சிவண்ணா வந்து தன்னுடைய துப்பாக்கிய எடுத்து அவங்க சொல்லியே அனுப்புவாங்க. உங்ககிட்ட இருந்து துப்பாக்கி எல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டாந்து குடுத்துருங்க அப்படின்னு. அவங்க காட்டு விலங்குகள சுடுறதுக்காக ஒரு துப்பாக்கி அவங்களே கரிமருந்து தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கி மட்டும் தான் அவங்க வீட்ல இருக்கும். இவன் அவங்க தாத்தா காலத்துல இந்த தந்தம் போட்ட ஒரு கூன் போட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். அத கொண்டுட்டு போய் குழிக்குள்ள போட்டு மூடி வச்சுருவான். மீதி எல்லாரும் கொண்டு போய் துப்பாக்கி குடுத்துருவாங்க. "இவ்வளவு துப்பாக்கி தான் இருக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கிடையில வந்து சிக்கையா தம்படின்னு சொல்லி ஒருத்தரு. அவரு லிங்காயத்து. லிங்காயத்துக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த விதமான ஒ சாப்பாடு கூட அவங்க சாப்பிட்டுக்கிறது இல்ல. ஆனா குல வழக்கப்படி அண்ணன் தம்பி முறை தான். அதுக்கு ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னா இன்னும் நீண்ட நேரம் பிடிக்கும். அ அந்த அதனால இவங்க சாப்பிட மாட்டாங்க. லிங்காயத்துக்களும் இவங்களும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. சிக்கையா தம்பி வந்து ஒரு தடவ கல்குவாரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப, அந்த அந்த கல்குவாரியில கடத்தல் பொருள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்குவாரியுமே எப்படின்னா, இவங்க கிட்ட இருந்து நிலத்த வாங்கி கல்குவாரியா மாத்திட்டாங்க. மாத்தி கோடிக்கணக்குல சம்பாரிக்கிறாங்க. இந்த மக்கள் அங்க வேலைக்கு போறாங்க. அந்த மாரியான ஒரு சூழல அங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் வந்து சிக்கையா தம்பி இந்த மாரி அத போட்டு குடுத்தது யாருன்னா, துரையினுடைய பையன் ராஜு வந்து போட்டு குடுத்திருப்பான். அ நிலத்த அபகரிச்சான் இல்லைங்களா? அந்த பையன் தான் வந்து இந்த மாரி சிக்கையா தம்பி இப்படி போனான். அது சிவண்ணாவுக்கு தெரியும். சிவண்ணாவுக்கும் அந்த ராஜுவுடைய குடும்பத்துக்கும் அந்த பேதையின் இருந்த காலத்துல இருந்து சீர்காட்டுனால எப்பொழுதும் பகை இருந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த வகையில எல்லாம் பகை தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ராஜு குடும்பத்தினர். இவங்க போலாம் அப்படி இந்த ம் சிக்கியா தம்பி வந்து விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாது. அவன் எப்பவே 6 மாசத்துக்கு முன்ன அவன்கிட்ட பேசினேன். இப்ப பேசுறது இல்லைன்னு. அவனுடைய பொண்ணு மல்லிய வந்து கல்யாணம் பண்ணி குடுத்திருப்பான். குன்றிக்கு. அங்க வந்து போறாங்க. வீரபத்திரன் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி 3 மாசம் தான் ஆகும். அங்க போனோனே அந்த பொண்ண புடிச்சு, "உங்க அப்பா எங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அந்த பொண்ண மார்ப புடிச்சே இழுத்து தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. அவளுடைய கணவன் வந்து விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். அவனையும் புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கதர்றாங்க. அந்த ப்ளூ கலர் வேன்ல ஏத்திட்டு கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்து உள்ள அடைக்கிறாங்க. அந்த ரூமுங்க ஒரு சின்ன ஒரு ரூமு. அதுக்குள்ள எல்லா ஆண்களும், பெண்களும் நிர்வாணமாகவும், ஆடையின்றி அப்படிதான் இருக்காங்க. ஒரு கோமணம் அந்த மாரி தான் இருக்காங்க. அவளுக்கு உள்ள நுழைஞ்சோனையும் அ தாங்கவே முடியல. தர ஒரு ஈர பிசுபிசுப்பு, மழமும் மூத்திர நாத்தமும் அடிக்குது. அவனால அத தாங்கவே முடியல. வாந்தி வர மாரி இருக்கு. ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பிரசவம் பார்க்காமயும் இருக்கவும் முடியாது. இவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. ஏதாவது ஒரு வழியில போலீஸ்காரன் வந்து ஒரு துணிய வீசி எறிஞ்சுட்டு போயிருவான். "பிரசவம் பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு.
ஆண்கள் கொஞ்சம் எல்லாம் வெளியில எந்திரிச்சு போயிருவாங்க. அந்த பெண்ண பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய எடுத்து குடுக்குறப்ப அவ அவ்ளோ அழுவா. "எப்படியும் எனக்கு என் குழந்தைய காப்பாத்தி குடுத்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. மல்லிக்கு பயமா இருக்கும். அந்த ம அதாவது பிரசவம் முடிஞ்சோனே அந்த தீட்டு, அந்த ரத்தம், அந்த சேரும் அது ஒரு மாரி அவளுக்கு அசூசியா ஆகி வாமிட் பண்ற மாரி போயிருவா. வெளியில போய் "நீ எதுக்கு வாமிட் பண்றேன்னா?" அதுக்கும் போலீஸ்காரங்க அடிப்பாங்க. இந்த நாள் ஒரு கரும்பு காட்டுக்கு இவங்கள ஏத்திட்டு போறேன்னு சொல்லி, அங்க போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி, அங்க போயி 3 போலீஸ்காரங்க வந்து சேர்ந்து மல்லிய மானபங்கம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கணவன் முன்னாடியே அது நடந்தேறும். அந்த கணவன் மறுபடியும் அவள அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம், அவனுக்கும் சிக்கையா தம்பதிக்கு எந்த உண்மையும் தெரியல அப்படின்னதுக்கு அப்புறம், ஊருக்கு போயும் மல்லிய வீட்ட விட்டு விலக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நகரமான ஒரு நரகத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆ இப்போ குட்டன புடிச்சுட்டு வந்துருவாங்க. குட்டன் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுனான் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டன புடிச்சுட்டு வந்து அவன அடிக்கிறாங்க. அப்போ சிவன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிறதுனால, கண்காணியா இருக்கிறதுனால, "நீ எல்லாத்துக்கும் எங்களுக்கு போறக்கு வழிகாட்டு. எங்கெங்கலாம் போனாங்க, வந்தாங்கன்னு சொல்லு" அப்படின்னு தலமலை இன்ஸ்பெக்டர் இவங்கள கூட்டி சிவண்ணாவ உள்ள வச்சிருப்பாங்க. குட்டன பார்த்தோனயும் சிவண்ணாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான். ஐயய்யோ! என்ன ஆவறது? இவன வேற உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்களே! இவனுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையேன்னு. ஆனா குட்டன் வந்து அவன தெரியாத மாரியே காமிச்சுக்கிறது இல்ல. காட்டி குடுத்துட்டா சிவண்ணாவையும் சேர்த்து அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டன் அப்படியே அமைதியா இருப்பான். அடி பின்னுவாங்க. என்னன்னா, கையில நான் இது ம், கம்பி போட்டு கட்டிருவாங்க. கட்டி முதுகு வழியா அப்படியே அந்த கம்பியில வச்சு குத்துறாங்க. அப்புறம் அப்படியே சாப்பாட்டு எடுத்து சாப்பிடு அப்படிம்பாங்க. அ எலக்ட்ரிக் ஷாக் குடுக்குற ஒர்க் ஷாப்ங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அதுக்குள்ள பின்னாட கூட்டிட்டு போனா, அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள போனா சொல்லவே முடியாத மாரி அந்த மர்ம உறுப்புகள் எல்லாம் கரண்ட் ஷாக் குடுத்து, அவங்கள அவ்ளோ சித்திரவதை பண்ணுவாங்க. அவங்க பயத்துல ஓடி அலர்றப்ப மலமெல்லாம் வந்துரும். அந்த மலத்த அள்ளி தின்னுன்னு சொல்லுவாங்க. நம்மனால அத வாசிக்கிறப்ப கண்ல அ தண்ணி வராம நம்மனால அந்த இடத்த கடக்கவே முடியறதில்ல. நான் பல இடங்கள்ல நானு அந்த வாசிப்ப தாண்டி தான் அந்த எழுத்த தாண்டி தான் நான் வாசிக்க முடிஞ்சது. இந்த மாரியான ஒரு அனுபவங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப புட்டன் வந்து அந்த மாரி குடுத்துட்டு, அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் தைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது சீருடை தைக்கிறாங்க அப்டின்னா, அவன் உயிருக்கு ஆபத்து அப்டின்னு அர்த்தம். ஆ சந்தன வீரப்பன் மாரி அந்த சீருடைய தைச்சு காட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் சுட்டு கொன்றுவாங்க. சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஆ சந்தன வீரப்பனுடைய ஆட்கள் வந்து போலீஸால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்டின்னு ஒரு செய்திக்காக அநியாயமா ஒரு தொட்டி மக்களுடைய உயிர் வந்து பறிபோயிரும். புட்டன வந்து இங்க கொன்னுட்டு, அங்க ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போயி தொட்டி மக்கள்கிட்ட போறாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஈரமா 6 மாச கர்ப்பிணியா இருப்பாளுங்க. அவளையும் வந்து 3 போலீஸ்காரங்க விடாம நாசம் பண்ணி, அவ கத்துருவா. கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பவும் அவ கேட்பா, "என் புருஷன எப்படியாவது உயிரோட அனுப்பிச்சுடுங்கண்ணே." அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், "உன் புருஷன் செத்து போயிட்டான்" அப்படின்னு. அவ எந்திரிச்சு நடக்கறக்கே தெம்பு இல்லாம, குழந்தையினுடைய கர்ப்பம் கலைஞ்சு, அந்த பொறந்த குழந்தையும் விட்டு, இவ்ளோ ஒரு வலிகளையும், வேதனைகளையும், இருளடைஞ்சு போன அந்த மக்கள்ல இப்ப நெனச்சு பார்த்தா கூட அவங்க எப்படியெல்லாம் அந்த நேரத்துல துடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மனால உணர முடிஞ்சது. வருஷங்கள் கடந்திருக்கலாம். அதாவது 80, 90கள் எல்லாம் இது நடந்திருக்கு. ஆனா எத்தன வருஷம் ஆனாலும் அந்த வலியில இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் நம்ம யோசிக்கிறதா இருக்கு. அ இதுக்கப்புறம் சிவண்ணா அ சிவண்ணா வந்து இவனையும் கொண்டுட்டு போய் துரையன்னால அ குட்டனை இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த துரையன் பையன் ராஜு போட்டு குடுத்துருவான். சிவண்ணாவையும் உள்ள கொண்டு போய் வச்சுருவாங்க. சிவண்ணாவ போல கரியனுடைய மகன் அந்த சின்ன பையன், அவனையும் கொண்டுட்டு வந்து உள்ள வச்சுருவாங்க. அந்த பையனையும் போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. சிவண்ணானால அத தாங்கவே முடியாது. ஒரு குழந்தைய கூட அப்பாவிங்க, நீங்க விடமாட்டேங்கிறீங்களாடா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையன போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றத தாங்க முடியாம ஒரு நாள் ஒ போலீஸ்காரங்க சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து சுட்டுக் கொன்னதா தகவல் வந்தோனயும், கொஞ்சம் சங்கிலி கொஞ்சம் லூசா கட்டிட்டு போயிருவாங்க. சிவண்ணாவும், தம்மையாவும் தப்பிச்சு ஓடிருவாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு போனதுக்கப்புறம், இவங்க போயி மாதியும், அவ மனைவி மாதியும், சித்தி அவ புள்ளையும் தேடிட்டு போலீஸ்காரங்க வந்துருவாங்க. போலீஸ்காரங்க வந்து, இவங்க வந்து தன்னுடைய அண்ணன் வீட்டு கெஞ்சன்ங்கிற தொட்டமராவுக்கு போயிருவாங்க. அங்க போய் விடாம, அவ தன்னுடைய அண்ணன் பையனுக்கு கல்யாணத்த பண்ணி குடுத்துறலாம் அவனுக்கு, அப்படின்னு சொல்லிட்டு தான் வேக வேகமா அழைச்சுட்டு போவா.
ஆனா அங்க போய் அது சிவராத்திரினால அந்த இடத்துல கல்யாணம் பண்ண முடியாத சூழல் வருது. காத்திருக்காங்க ஒரு 4 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதுக்குள்ள இவங்க 2 பேத்தையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கும் அதே மாரி சித்திரவதை, அடி, எலக்ட்ரிக் ஷாக்கு இது எல்லாமே அவங்களுக்கும் நிகழுது. சிவன் வெளியில வந்துட்டு, ஊருக்கு வெளியில வந்து அந்த துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கிறான். அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான்னு தெரியுது. ஒரு நாள் சந்தன வீரப்பன நிஜமாலுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஏன் அப்டின்னா, போலீஸ்காரங்க சிவண்ணா இருக்கிற இடம் தெரிஞ்சு புடிக்க வர்ற நேரத்துல, சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு போயி அடைக்கலம் குடுக்குறாங்க. அப்ப அவங்க பின்னாட ஓடுற மாரி இருக்கு. இது எல்லாம் நடந்து மாதி வந்து உயிருக்கு போராடுறது, சித்தியும் மானபங்கப்படுத்திர்றாங்க அவங்களுடைய பொண்ணையும். மாதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கொண்டுட்டு போய் அவங்க அண்ணா வீட்லயே மறுபடியும் விட்டுருவாங்க. சித்தி அந்த மாரி ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய அண்ணன் பையன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவான். இதுதான் அவங்களுடைய அன்புங்க. ஆ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவான். மாதி அந்த பொண்ண அங்க விட்டுட்டு மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர்றா. ஜோகம்மா ரொம்ப குற்றுயிரும், கொலையுயிருமா கிடந்துகிட்டு இருப்பா. அவள வந்து இவ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். கரீன் வந்து இறந்துருவான். தமையன் அதுக்காக வந்து சேர்ந்துருவான். சேர்ந்து கொல்லி வச்சுருவான். தெரியாம தான் வந்துட்டு போவாங்க. கொத்தல்லி கிழவன் இவங்கள காட்டிக் குடுக்க மாட்டாரு. போலீஸ்காரர் அப்பப்ப வந்து சிவண்ணா வந்தா நீங்க காமிக்கணும், சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு இவங்களையும் விரட்டுவாங்க. இவங்க யாருமே அத சொல்லிக் குடுக்கறது இல்ல. இதுக்கப்புறம் அந்த மக்களுடைய வாழ்க்கையில இ ப பல சங்கடங்களையும், சோகங்களையும் பார்த்து நம்ம மனசு ஒடிஞ்சு போற மாரியான ஒரு நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கதைய வாசிச்சு முடிக்கிறப்ப, நான் ரொம்ப கனத்த மனசோட தான் வாசிச்சு முடிச்சேன். இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் மனச ஏதாவது கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு கணக்கு வைக்கல. ஆனா இத வெளிய கொட்ட முடியல. என்னால தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வாசிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியும், வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றிங்க யசோதாக்கா. சோழகர் மக்களோட வாழ்க்கை முறையில ரொம்ப ஒரு கடுமையான பகுதி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த நாவல் வாசிச்சு அந்த நாவலை எங்களுக்கு பகிர்ந்தது மூலமா அந்த கடுமையான உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கும் நீங்க கடத்திருக்கீங்க. நிச்சயம் இது முழுசா வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல். அதாவது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பகுதிகள் இதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியுதுங்க. அந்த மக்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நாம செய்திகள்ல பார்த்த விஷயத்துக்கு அப்பால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த நாவல் பதிவு பண்ணிருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூட. ஆஹ் அடுத்ததாக பார்வையாளர்கள், இந்நிகழ்வில் பங்கேற்ற பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் இவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கேள்விகள் அதை வந்து நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகளை ஒருங்கிணைக்க மகேஸ்வரி மதன் அவர்களை அழைக்கிறேன். உமா, நீங்களே கேள்விகள் பகுதியை எடுத்துட்டு போயிடுங்க. மகேஸ்வரி மகதன் அவர்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட். ஓகேங்கக்கா, சரிங்கக்கா. பங்கேற்பாளர்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அல்லது சாட்ல கூட நீங்க போடலாம். இருந்ததுன்னா சொல்லுங்க. அக்கா வணக்கம், நான் மைதிலி. மிக அருமையான ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு கதை சொல்லி அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை தாண்டியும் அந்த உணர்வுகளை கடத்துறதுல கை தேர்ந்தவர் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுதுங்கக்கா. இதை தாண்டிக்கா நீங்க சொன்னது உண்மை. அதோட இணைந்தே அது கூட ஒரு ஆடிங் டு த பாயிண்டா சொல்ல விரும்பினது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய கல்லூரியில பர்கூர் மலைப்பகுதியில இருந்து வந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியலை பத்தி எல்லாம் கேட்கும் போதும் கூட இன்னைக்கு நம்ம பல முன்னேற்றங்கள் அடைஞ்சதுதான் சொல்றோமே தவிர, இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரலைன்றது நல்லாவே தெரியுது. திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரியான ஒரு அனுபவ சூழலை தான் அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. நடந்து போகணும், இன்னும் அந்த ஒரு தார் ரோடு இல்ல, அந்த ஒத்தையடி பாதையையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அதிகாரிகள் சொல்லி நான் 6வது படிக்கும் போதுல இருந்து மனு கொடுத்து இதுக்காக எங்க அப்பா வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க நாங்க 40 குடும்பம் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு பாதை கூட இல்ல, காட்டு வழியா ஏறிதாங்க மேடம் போகணும் அப்படிம்பாங்க. அவங்களுடைய
வாழ்வியலுக்குமே அந்த காடு சார்ந்த விஷயங்கள், அதாவது மரத்து கட்டில் செஞ்சு தர்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. ரொம்ப ஒரு கனமான சூழல்ல தான் இன்னமும் இப்படி நீங்க எங்களுக்கு படம் இட்டு காட்டிய சோழகர் இன மக்கள் மாதிரியே இன்னமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத நான் இங்க பார்வையாளர் கூட உங்க கூட சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்க்கா. நீங்களும் ரொம்ப அருமையா அந்த ஒரு உணர்வுகளை கடத்துனீங்க. வாழ்த்துக்களும் நன்றியும்க்கா. அக்கா நீங்க மைக் ஆன் பண்ணணும். மகிழ்ச்சிடா. இல்ல பழங்குடி மக்கள் நான் இங்க சொன்ன மாதிரி பர்கூர் மலை, அந்த தாமரக்கரை அந்த பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கணும்னு கூடலூர் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் சந்திச்சு நான் அவங்கள பத்தி எழுதணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஒரு தீராத ஒரு தாகமா இருக்கு. அது என்னைக்கு எனக்கு நடக்கும்னு தெரியல. ஆனா அது கண்டிப்பா காலம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த மக்கள பத்தி ஒரு செய்திகள வந்து வெளிக்கொண்டு வரப்ப, பொது பார்வைக்கு வரப்ப, அடடா! இப்படியான மக்கள் இப்படி இருக்காங்க, ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு பச்சாதாபம் ஏற்பட்டாவது, அரசாங்கம் உங்களுக்கு செய்யணும் இல்லைங்களா? அப்படின்னு தோணுது எனக்கு. அதுக்காக இன்னைக்கு நெறைய முன்னெடுப்பு செய்றாங்க. இந்த தொட்டி பாலமுருகன் இந்த நாவல் வந்து சோழகர் தொட்டி எழுதிய பாலமுருகன் அவர்கள் கூட இந்த மக்களோட இணைஞ்சு இருந்து அந்த பயணித்ததுனால தான் இவ்ளோ தெளிவா ஒரு நாவல குடுக்க முடிஞ்சிருக்குடா. நன்றிங்கக்கா. வேற யாராவதுக்கு ஏதாவது நம்மளோட ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வணக்கம்க்கா. நண்பு ரொம்பவே அழகா சொல்லுங்க. நீங்க சோழக்கட்டில சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்து அதை படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் அதை நான் படிக்க குடுத்துர்றேன். ஆரம்பிக்கல. கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு தோணுது உங்களுடைய அந்த இதை கேட்டோட வாசிப்பு அனுபவத்தை. இப்ப இந்த பாலமுருகன் வந்து வேற ஏதாவது எழுதியிருக்காராங்க இல்ல இந்த ஒரே ஒரு புத்தகம் தானே? ஏன்னா அவரை பத்தி நான் இந்த ஒரு கேள்விப்பட்டதெல்லாம் சோழர் தொட்டி மட்டும் தான் கேள்விப்படுறேன். இல்ல இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பதிவு பண்ணியிருக்காருடா. இதுல வேற எதுவும் எழுதுன மாரி எனக்கு தெரியல. சிறுகதைகள் ஏதாவது எழுதியிருக்காரான்னு தெரியல. நாவல் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஆசிரியர் குறிப்பிலையும் அவருடைய நாவல் இவ்வளவு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் போடல. அதாவது நெறைய பதிப்பு வேணா இது குடுத்திருக்குடா. எவ்வளவு பதிப்பு போயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது 2004, 2006, 2009, 2010, 2013, 2015, 2017, 2019 வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் பதிப்புகள் வந்து நெறைய வெளியிட்டிருக்காங்க. இவருடைய பதிப்புகள். இவர் வந்து ஈரோடு மாவட்டம் பவானியைச் சார்ந்தவர். பழங்குடி மக்களுடைய பண்பாடு, வாழ்க்கை, தொன்மங்கள் மற்றும் வனம் போன்றவற்றுடன் தனக்குள்ள பிணைப்பு தான் அந்த நாவல்ல குடுத்திருக்காரு. இந்த மக்களோட தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. இந்த நாவல வாசிச்சு முடிச்சோனே நான் பண்ணுனது, ஒரு 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 நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அவர்ட்ட ஃபோன் பண்ணிட்டேன். நான் யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா, இந்த பழங்குடி மக்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறனால, அவர்ட்ட கூப்பிட்டு பேசினேன். அவரு அதிகமா பேசல. அதனால எனக்கு கொஞ்சம் இந்த மாரி நாவல் வாசிச்சேங்க. ரொம்ப மனசு கனக்க செஞ்சது. அந்த மாரி சொன்னேன். "அப்படிங்களா? சரிங்க. ஆமாங்க." அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்ட்ட எனக்கு பேசுறதுக்கு என்னன்னு தோணல. நேர்ல பார்த்து பேசியிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அவர் பணிச்சுமையில கூட இருந்திருக்கலாம். ஒரு மனசு திருப்தி. நான் அத படிச்சேன், கணச்சுக்க அத அவர்ட்ட பகிர்ந்ததுல ஒரு மன திருப்தி இருந்துச்சுதுடா. அக்கா யசோக்கா. சொல்றா. ரொம்ப நான் சோழகர் தொட்டி 2 வாட்டி படிச்சிருக்கேன்க்கா. ஒவ்வொரு வாட்டி ஓ! படிக்க மனசுல ஒரு கனத்தை விட்டுட்டு போற ஒரு கதை தான். இருந்தாலும் ஆ. இன்னைக்கு நீங்க சோழகர் தொட்டி தான் பேச போறீங்கன்னு சொல்லும் பொழுது 3வது முறையாகவும் அதை மறுபடியும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது நீங்க கதை சொன்ன விதம். மறுபடியும் ஒரு முறை நான் சோழகர் தொட்டிக்குள்ள போயிட்டு வந்தேன். அவர் வந்து கொஞ்சம் இது எழுதியிருக்காரு. டைகரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது அவருதான் நினைக்கிறேன். அப்புறம் எதுடா கண்ணு? அக்கா டைகரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காருக்கா. ஓகே. அவர் அன்பு கேட்டாங்கல்ல. அப்புறம் பெருங்காற்றுன்னு ஒரு சிறுகதை அவரோட தான் நினைக்கிறேன்.
அன்புமணி மேம் ஓகே, ஓகே. கேட்டாங்கல்ல, அவர் வேற ஏதாவது ஆ, எழுதியிருப்பாங்களான்னு ஆ. சொல்லிட்டு ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம். ஆனா நிறைய படைப்புகள் அவர் கொடுத்த மாதிரி தெரியல. கொஞ்சம் மனசு கணக்குற மாதிரி தான் இருக்கும் அவர் எது கொடுத்தாலும். ரொம்ப ம். நல்லா இருந்துச்சு. நீங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சிரமங்கள், அவங்களுடைய இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. ஒரு 40 நிமிஷம் போனதே தெரியாத மாதிரி ஒரு அப்படியே நீரோட்டமா அந்த கதையை எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. மகிழ்ச்சிடா, மகிழ்ச்சி. நான் இன்னும் இந்த ஆக்சுவலா இந்த கதைய சொல்லணும்னா ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும். இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லினா ஒரு 20 நிமிஷம் இருந்திருந்தா சரியா இருக்கும். சரி வேண்டாம் அப்படின்னு அப்படி அப்படியே சுருக்கி சுருக்கி நிறைய பக்கங்கள் எழுதினேன். அதாவது ஒரு வாரமா இதே தாட்டு தான். இத பார்த்து எழுதுறது, மறுபடியும் சுருக்குறது, எழுதுறது, சுருக்குறது. இப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. சரி எவ்வளவு சுருக்க முடியுமோ 40 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் தரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுடா. முடிஞ்ச அளவு அதான்க்கா. குடுத்துருக்கேன். இல்ல ரொம்ப கஷ்டம் தான். அத ஒரு 40 மினிட்ஸ்ல இப்ப கதைய எடுத்து விமர்சனமா குடுத்து ஒரு கேரக்டர் பத்தி அதுல பேசுறதா இருந்தா டைம் பிரச்சனை ஆ. இல்லைங்கக்கா. பட் முழு கதையும் பேசும்பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். 40 நிமிஷத்துல ம். கதைய அடக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல அது. ஆ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கக்கா. தேங்க்யூ. சரிடா கண்ணு. தேங்க் யூ. வேறு யாராவதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க. அக்கா, நான் சக்திங்கா. சொல்றா. பாதியில தான் கடைசியா தான் வந்தேங்க்கா, ஜாயின் பண்ணேன். ஓகே. நாங்க இது வ- பவா செல்லத்துறை கதை சொல்லல் வச்சாங்கக்கா அங்க சோழகர் தொட்டி பத்தி. சரி, அந்த சரி கண்ணு. அங்கேயே ஆ. வச்சிருந்தாங்க பருகூர்ல. அப்ப நான் அட்டன் பண்ணேங்க்கா. அப்ப வந்து சிவானா எல்லாத்தையுமே நாங்க சந்திச்சோம். அப்படியா? அவரு ஆமாங்கக்கா. இன்னும் சிவானா நான் சித்தையனா இருக்காராம். ஆமா, சித்தையனா. ஆமா. அவங்க அந்த 2, ஆ. 3 நிறைய கேரக்டர்ஸ் வந்தாங்கக்கா. அவங்கள காமிச்சாங்க. அடாடா. பயங்கரமான அந்த ப்ரோகிராம் வந்து தள்ளி தள்ளி போயி அவரு ஆ, ஆ, அன்புராஜ் நடத்தினாருங்கக்கா. அவர்னால நடத்தவே முடியல. நிறைய தடவை தள்ளி போய் அப்புறம் ஆ. ஃபைனலா ஃபிக்ஸ் ஆகி நாங்க எல்லாம் போயிட்டோம். மழைன்னா கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்கக்கா. வாய்ப்பே ஆ, இல்ல. ஆ. அவர்னால நடத்தவே முடியல. கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் அடாடா. வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்பி ஆ, காலையில வச்சாங்கக்கா. ஆ. அப்ப காலையில நான் போகல. ஆனா நிறைய பேர் போனாங்க திருப்பியும். ஓ. அப்பதான் சொன்னாரு, என்னால வந்து எங்கனால இந்த சோழகர் தொட்டி சொல்லவே முடியல எங்கனால. ம், அப்படின்ட்டு ம், அப்ப ம், வந்து ம். அந்த கதை மாதர்கள்லாம் வந்திருந்தாங்கக்கா. அப்ப வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. அட்லீஸ்ட் அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அதாவது நிக்கிறக்கே இடம் இல்லைங்கக்கா. எல்லாம் சேரு. சரி. பயங்கரமான ஆ, இது. ஆ. ஆமா. அப்படி இருந்துச்சு. ம். அப்புறம் அப்ப வந்து கதை மாதர்கள் இவங்களை எல்லாம் பார்த்தேன்க்கா. பட் ரொம்ப கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது. அந்த மழை காரணமா ஆ, எங்கனால ஆ. பேச முடியல. ஆனா எனக்கும் அந்த ஆசை இருக்கு. இன்னொரு தடவை போய் அவங்களை எல்லாம் சந்திச்சு இதெல்லாம் பேசணும். ஏற்பாடு பண்ணுடா போலாம். ஏற்பாடு கண்டிப்பாக்கா. பண்ணு போலாம். நீங்க டேட் சொல்லுங்கக்கா. நான் அவர் அன்புராஜிட்ட சொல்லி ரெடி பண்ணிடலாம்க்கா. ஓகே. 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 கண்டிப்பா ஓகே. போயிட்டு நன்றி. வருவோம். ம். நன்றிங்க. வேறு யாராவதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. இல்லைன்னா நன்றி உரை சொல்லி முடிச்சுக்கலாங்க. வேற யாராவது பேசுறீங்களா? யசோக்கா, நான் கௌசல்யா பேசுறேங்க்கா. சொல்ற கண்ணு. அக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கக்கா. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இங்க இப்படி படிச்சு முடிச்சீங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல. இவ்வளவு கனத்த மனசுடன் இல்ல. எப்படி படிச்சு முடிச்சீங்கன்ட்டு நான் இவ்வளவு நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். இது படிக்கிறது ரொம்ப அப்ப எனக்கு பாதியிலேயே முடி வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த இல்ல. கேட்கும் போதே. அது அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிடா. இல்ல ஆரூர் அண்ணா சொன்னப்போ ஒரு தடவை அப்படிதான் சொன்னாரு. சோளக்கர் தொட்டியை வாசிச்சுட்டு என்னால பாதிக்கு மேல கடக்க முடியல. நான் வச்சுட்டேன்டா ம், அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம், எனக்கு எப்பவுமே ஒரு நாவல் எடுத்தா ஒரு 2, 3 நாள்ல மேக்ஸிமம் ஒரு 2 நாள் ரொம்ப ஆர்வமா இருந்தா ஒரு 2 நாள்ல வாசிச்சு முடிச்சிருவேன். இது ம். ஆர்வமா இருந்தது. ஆனா அந்த ஒவ்வொன்னும் உள்ளுக்குள்ள போய் போய் என்னால பாதி படிக்க முடியாத மூடி வச்சுறது. மறுபடியும் பாதிக்குன்னா 1 வாரம் வாசிச்சேன். அ ஓகேங்க. அவ்ளோ லேட் பண்ணவே மாட்டேன். எனக்கு ம், ஆனாலும் அது என்னதான் நடந்துச்சு, அவங்களுக்குள்ள என்னதான் சம்பவம் இப்படி பண்ணுனானுங்கன்னு, சில ம். வரிகள நானு வாசிக்காம கடந்துட்டு போன வரிகளெல்லாம் இருக்கு. அவ்வளவு கொடூரமெல்லாம் நடந்திருக்கு.
ஓகேங்கக்கா. சொல்லும் போதே உங்க முகம் மாற்றமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுது. அதை எப்படி வழிகளோட படிச்சீங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருந்தது. ரொம்ப நான் ஒரு சீன் பார்க்கும்போது நம்மளால முடியாது. நீங்க இது எப்படி கற்பனையில கொண்டு வந்து பார்க்கறதுங்க ரொம்ப அபூர்வமான காட்சியா எனக்கு தெரிஞ்சுச்சுங்கக்கா. நன்றிகள். எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு கண்டிப்பா இந்த புக்க நான் படிப்பேனான்னு எனக்கு சந்தேகம் தான். அதை நீங்க கதையில சொல்லிட்டீங்க. ஆனா இது மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்ற என்னுடைய வேண்டுதலா இருக்கும். கண்டிப்பாடா, கண்டிப்பா. நன்றிகள்க்கா. மகிழ்ச்சிடா, மகிழ்ச்சிடா. என்னங்கா நமக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு எனக்கு இதை படிச்சதப்ப. அதே பீரியட்ல தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம பக்கத்துல எவ்வளவு தூரத்துல இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளவு கொடுமை உள்ளா இருக்காங்க. நமக்கு அதை பத்தி அறிவே இல்லாம எப்படியோ இருந்திருப்போம். அப்ப எப்படி அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இவ்வளவு கொடுமை நமக்கெல்லாம் தெரியவே இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட அது. நீங்க சொன்ன மாதிரி அழுதுட்டு படிப்பேன். என்ன இப்ப படிக்கிறா அழுகுறா அப்படின்னு என் பொண்ணு கேட்பா. என்னமோ படிக்கிறாங்கப்பா அழுகுறாங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப பாதிச்ச புக்கு. புட்டன் மனைவி ஈரமா இது பண்ணுதான் எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி கடன்னு வந்துருச்சு. அது ஏத்துக்கவே முடியல. நானும் ரொம்ப அழுதேன். 4 பேஜ் படிப்பா அழுவேன். இவருனா வச்சிரு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படி. என்னால இவருகிட்டயே என்னால அது அங்க நடக்கிற கொடுமைய இவரு எங்க வீட்டுக்கார்ட்ட என்னால சொல்ல முடியல. அப்ப பெண்களுக்கு அப்ப எவ்வளவு ஒரு கொடுமை இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னால சொல்லவே முடியல. சொல்லிட்டு என்னால சொல்ல முடியலைங்க. என் வாயால சொல்லவே முடியல அப்படின்னு. அந்த மக்கள்லாம் உண்மையிலேயே அவங்கலாம் தெய்வம் தான். ஏன்னா அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி கடந்துட்டு வரக்கூடிய அந்த பெண்களை வந்து நம்ம மனசார உண்மையிலேயே யோசிக்கணும். நமக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கு, எவ்வளவு தைரியம். காட்டுக்குள்ள இருக்கிறப்ப அவங்க வேற எதையுமே நினைக்கிறது இல்ல. அவங்க ஒரு பொறாமை கிடையாது, ஒரு ஆசை கிடையாது. தங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, புட்டன் வந்தாது சிக்குமாதா நான் போய் அவங்க கூட போயிட்டு வந்து உனக்கு தங்கத்தோடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அத கெம்பம்மா போய் சொல்லுவா, எங்க வீட்டுக்காரர் எனக்கு தங்கத்தோடு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்தவங்க கேட்காங்க, ஆமா உனக்கு தங்கத்தோடு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா எதுக்கு தங்கத்தோடு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த தங்கத்தின் மீதான ஒரு ஆசை கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த தங்கம்னாவே என்னன்னு தெரியாது. இருக்குது, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கைய அவங்க நிம்மதியா அனுபவிக்கிறாங்க. அது ரொம்ப புடிச்சிருந்தது அந்த விஷயம் எனக்கு. கண்டிப்பா விபிஜி ஐயா வச்சு அன்பராஜ் அவங்களையும் வச்சு நம்ம ஒரு கண்டிப்பா நேர்ல போய் சந்திக்கலாம்க்கா. நானும் இன்னும் அவங்க அந்த சோழகர் பத்தி போனது இல்லைங்கக்கா. போலாம். ஓகே ஓகே போலாம். அக்கா நிகழ்வு முடிச்சுக்கலாங்களா அக்கா? முடிச்சுக்கலாம். யாரு கேட்கலன்னு முடிச்சுக்கலாம். ஓகேங்க. நன்றி உரை வழங்குவதற்காக திரு நந்தகுமார் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய அந்திமுற்ற நிகழ்வை மிக சிறப்பாக வழங்கிய திருமதி யசோதா பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது சோழகர் மக்களுடைய இருளையும் ஒளியும் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த நாவலை வந்து சிறப்பா தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த அந்திமுற்ற நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருடைய மனமும் அவங்க அந்த சோழகர் மக்கள் எந்த அளவுக்கு அந்த துன்பத்தை இதையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு கடத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா அந்த நாவலை படிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு பகிர்ந்துட்ட திருமதி யசோதா பழனிசாமி அவர்களுக்கு நமது ஈரோடு வாசல் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரோடு வாசல் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் அவர்களது நண்பர்கள், ஈரோடு வாசல் அல்லாத மற்ற நண்பர்களுக்கும், இன்று நிகழ்வில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிப்பா. இணையம் வழியே வெளிநாட்டிலிருந்து சர்வதேச ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அந்திமுற்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஆமாப்பா. ஓ இது உங்க மொபைலா?